லலித் மோடின்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஏற்கனவே பிசிசி சேர்மனா இருந்த ஸ்ரீனிவாசன் மேல ஒரு குற்றத்தை வச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு சிஎஸ்கே அணிக்காக பல மோசடியில ஈடுபட்டிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உள்ளூர் மேட்ச்ல இருக்கிற அம்பையர்ஸ், அதாவது சென்னை சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது கொண்டு வரணும்ன்ற மாதிரியும், அதே மாதிரி பிளின்ட் ஆஃப் ஏலத்துல விடும்போது யாருமே ஏலத்தை எடுக்க கூடாதுன்னு நீ சொல்லிடுன்ற மாதிரியும் ஸ்ரீனிவாசன் சொல்லி இவர் செஞ்சுதான் இவர் குற்றம் சாட்டியிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் தலைமை பொறுப்புல இருக்கும்போது ஐபிஎல் தொடர் அவருக்கு பிடிக்கவே இல்லை, அது இந்த அளவுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவர் நினைக்கவே இல்லை. அவர் செய்யற விஷயத்துக்கு நான் எதிர்த்து இருந்தேன், அதனால நான் ஒரு எதிரியா என்ன பார்த்தாருன்ற மாதிரி சொல்லிருக்காரு. எனக்கு எப்ப சந்தேகம் வந்துச்சுன்னா, சென்னைக்கு எதிரான மேட்ச்ல சென்னை அம்பையர்ஸ் அங்க இருக்கிறது எனக்கு சந்தேகமா வந்துச்சு. அப்போதான் அவர் நினைச்சேன் அவர் மேட்ச் பிக்சிங் பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அதே இடத்துல இங்கிலாந்து பிளேயரான பிளின்ட் ஆஃப் யாருமே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி அவர் வலியுறுத்திருக்காரு. சொல்றாரு நாம என்ன பண்ண, இவர் பேச்சு கேட்டு எல்லா டீம் கிட்டே பிளின்ட் ஆஃப் எடுக்காதீங்கப்பா, சென்னை எடுக்க போதுன்ற மாதிரி நானும் சொல்லிட்டேன். ஒரு நாள் இல்லாம திடீர்னு லலித் மோடி அவர்கள் இந்த ஐபிஎல் சம்பந்தமான ஸ்ரீனிவாசன் மேல குற்றச்சாட்டை ரொம்ப பெரும் அதிர்ச்சியை கொடுக்குது. நீ எதனா பேசின்னு இருப்பா, அதை பத்தி கவலையே இல்லைன்ற மாதிரி எத்தியோட ஏர்வேஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிஎஸ்கே டீமுக்காக A320 நியோ அப்படின்ற பிளேன்ல ஃபுல்லா சிஎஸ்கே சார்பா ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. வேற மாதிரி சிஎஸ்கே கலர்ல வெள்ளோ கலர்ல ஏர்போர்ட்ல அந்த பிளேன் சும்மா தக 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 தகன்னு மின்னுது. போன வாரம் நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஏலத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு சென்னை அணிக்காக அஸ்வின் எடுத்ததும் விஜய்சங்கர் எடுத்ததும் அவங்க ரெண்டு பேருக்கும் பெரும் மகிழ்ச்சி அளிக்குது. பேக் டு ஹோம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பிக்சர் வெளியிட்டு இருக்காங்க. சேப்பாக்கா ஷெட்ல மாசா நின்னு பேக் பாஸ்ல ஒரு ஷில்லு கொடுத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம டீமுக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி இருக்குது. இந்த வருஷம் சிஎஸ்கே டீமுக்காக 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் விளையாட போறாங்க. சமீபத்தில் நடந்த ஐபிஎல் ஏலத்துல நிறைய பிளேயர்ஸ் ஏற்கனவே அதிக காசு கொடுத்து வாங்கினவங்க எல்லாம் இந்த வருஷம் ஏலத்துல ரொம்ப கம்மியா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுல சாம் கரன் சேலரி பாத்தீங்கன்னா 18.5 கோடி ஆனா இந்த தடவை 2 கோடி 40 லட்சம் ரூபாய் அவர் முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி மிடில் ஸ்டாக் கிட்டத்தட்ட 24 கோடி 75 லட்சம் ரூபாய் லாஸ்ட் டைம் வாங்கிருந்தாங்க. ஆனா இந்த தடவை 11 கோடி 75 லட்சம் ரூபாய்க்கு முடிச்சு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சமீர் ரிஸ்வி 8 கோடி 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த தடவை 95 லட்சம் ரூபாய் அவர் மேட்டர் முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தவர் இந்த வருஷம் வெறும் 2 கோடி 80 லட்சம் ரூபாய் முடிச்சிட்டாங்க. இதுல 10 மேக்ஸ் விதி விலக்கு இல்ல, அவர் 11 கோடி ரூபாய்க்கு வேலைக்கு போயிருந்தார் போன வருஷம். ஆனா இந்த வருஷம் வெறும் 4 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு தான் வேலைக்கு போயிருக்காரு. ஆஸ்திரேலியாக்கு நடந்த டெஸ்ட்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் பும்ராக்கு புகழ் பயங்கரமா ஏறிடுச்சு. ஏற்கனவே புகழ்பெற்ற போலரான பும்ரா கேப்டன்ஷிப்பை வேற மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ்ந்து தள்ளினாங்க. இது பத்தாவது சொல்லிட்டு ஒரு புது சாதனை அவர் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்ச்ல 4116 டெலிவரி போட்டிருக்காரு. இவர் போட்ட இந்த 4116 பால்ல ஒருத்தர் கூட இந்த டெஸ்ட் மேட்ச்ல 6 அடிச்சதே கிடையாது. இது வரைக்கும் அடிக்கவும் இல்ல, அடிக்க போறதான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இது வரைக்கும் பண்ணதே ஒரு பெரிய சாதனை தான். இதுக்கப்புறம் வர 4 டெஸ்ட்லயும் பும்ரா அவர்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே இதுக்கு அடுத்த ஒரு 4 டெஸ்ட்லயும் ரோஹித் சர்மா ரிட்டர்ன் வந்ததால அவர் தான் கேப்டன் பொறுப்பு வைப்பாரு, அவர் ஒரு நல்ல கேப்டன் தான் அப்படின்ற மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லிருக்காரு. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஜெய்ஸ்வால் ஆகட்டும், KL ராகுல் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ஜஸ்பிரீத் பும்ரா ஆகட்டும், தொடர்ந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் 4 டெஸ்ட்லயும் பண்ணுவாங்களா இல்லையானது பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் டெஸ்ட்ல ரோஹித் சர்மா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி டீமை கொண்டு போவாரா இல்லையானத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.